விடியல் தர போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தோம். விடியல் வந்து விட்டது. நான் தான் சொன்னேன், நம்புங்க சார். விடியல் வந்து விட்டது. தெளிவா இருக்கேன் சார். எப்பா நம்புங்க சார். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல, முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின். அத்தகைய நடுநிலை தவறாத பான்பையையும் பகுத்தவத்தையும் பெற்றிருப்பவர்கள் நாங்கள். அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலேண்டா. இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி டாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நான் குழந்தையா இருந்தப்ப வீட்டுல சேஃப்டி பண்ணி இருக்கு பாருங்க, மூக்குன்னு சொல்றோம்ல, திறந்த நிலையில கீழே கிளம்பிச்சு. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. நான் ரொம்ப கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில தவழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஊக்கு எடுத்து விழுங்கிட்டேன். அது திறந்த நிலையில ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. கலைஞரவர்கள் எக்கையே விழுங்கிட்டு உயிரோடு இருக்கான். அதனாலதான் எஃகு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் சூட்ட வேண்டும் என்று அப்பவே முடிவு பண்ணார். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. நான் ஒரு முறை இல்ல 2 முறை மேயரா இருந்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நான் மேயரா இருந்தப்போ என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஆக அன்னைக்கு சென்னையே தண்ணீர்ல. அதாவது நான் மேயரா பொறுப்பெடுத்துட்ட உடனே ஒரு பெரிய மழை வந்துச்சு. விளங்கும்டா நாரப்பயல. ஆக அன்னைக்கு சென்னையே தண்ணீர்ல. அதாவது நான் மேயரா பொறுப்பெடுத்துட்ட உடனே ஒரு பெரிய மழை வந்துச்சு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை. நான் மேயரா பொறுப்பெடுத்துட்ட உடனே ஒரு பெரிய மழை வந்துச்சு. விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. நான் மேயரா இருந்தப்போ என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்டாலின் மேயர் ஆனது பிறகு பார்த்தோம்னா கை குழந்தை 10 மாசம் கை குழந்தை, இதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, மனைவி அப்படின்னு ரமேஷ் 5 பேருமே அவங்க தற்கொலை செஞ்சது. சொன்ன மாதிரியே கடையை காலி பண்ணிட்டனா? இப்ப இதுக்கு என்ன பாட்டு போடுவேன்? ஸ்டாலின் தவறாரு என்ன தப்பலாரு. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. ஸ்டாலின் தவறாரு என்ன தப்பலாரு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஸ்டாலின் தவறாரு என்ன தப்பலாரு. மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் முதல் ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்பதில் நான் மிகுந்த ஒட்டுமொத்த தலைமை கழகமே. என்னையாது இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. விளையாட்டு மேம்பாட்டு அணிங்கிறதுனால ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெட்ட வெயில்ல உச்சி வெயில்ல நடத்திருக்கிறேன். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. கலைஞர் அவர்கள் எப்போதுமே சுறுசுறுப்புடன் இருக்க காரணம் என்ன என்று ஒரு பத்திரிகை நிருபரோட கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில், திருக்குவளையில சிறு வயதிலேயே நான் ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன், சடுகுடு விளையாட்டுலாம் நான் விளையாண்டுருக்கேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ணே ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி. மண்பானைக்கு வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு உண்டு. பானை ஓடைகளில் எழுதுவது என்பது. அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. பானை ஓடைகளில் பானை ஓடைகளில் மதுரை அண்ணா பல்கலைக்கழகம், மதுரையில் 2 பாலிடெக்னிக்கை, மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு காவேரி குடிநீர் திட்டம். ஐயோ இந்த அவசப்படுறானே. மதுரை அண்ணா பல்கலைக்கழகம், மதுரையில் 2 பாலிடெக்னிக்கை, மதுரை மாவட்ட மகளிர் மாவட்ட மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு சென்டர் ஃப்ரூட் நாக்கை நாட்டியமாட செய்யுமே. தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. என்னடா சொல்ற? தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற நிலையில ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். அந்த பட்டியலில் பல்வேறு மாநிலங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை.
திருப்பியா? தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே என்ற நிலையில ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். அந்த பட்டியலில் பல்வேறு மாநிலங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி அந்த திருப்பியா? ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். தமிழகம் தலைகுனிந்து நிற்கிறது. ஆனால் அந்த பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஜவ்வாது மலை ஜமுனா மரத்தூர்ல இருந்து பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள். பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு 69ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அரசு நெல்லை வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அரசு நெல்முதல் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத எல்லாம் நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. வாழ்த்துக்கள். சந்திராயன் வந்து விண்கலம் வெற்றி பெற்றது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே உலக அளவில் பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா வந்து பேட்டியும் பார்த்தேன், ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறாரு. சொல்லுங்க வீரபுத்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுல அவங்க அப்பாட்ட பேசல. ஆக அந்த வகையில நீங்க விழுப்புரத்தை சேர்ந்தவராப்பில, விழுப்புரம் உங்களுக்கு ஆமா சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஊருக்கு வரும்போது ஆக அந்த வகையில நீங்க கண்டிப்பா எனக்கு சொல்லணும். ஆக வீரபுத்தோடு உங்ககிட்ட பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் உங்க அப்பா பேர் பழனிவேலா. எங்க போன்ல பேசுமா துண்டு சீட்டு? ஆனா உலகத்திலேயே போன்ல பேசும்போது துண்டு சீட்டு வச்ச ஒரே ஆளு நம்மளுடைய தன்மான தலைவர், தங்க தலைவர், தமிழ தலைவர், தமிழிலிருந்து விட்டெடுத்த நம்ம ஐயா ஸ்டாலின் தான். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் நான் ஒரு விவசாயி. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்க. இந்த விவசாயி நாட்டை ஆள்வது ஸ்டாலினுக்கு பிடிக்கல. விவசாயி நாட்டை ஆளலாம். அப்படி விவசாயி நாட்டை ஆளுகிறப்போ ஸ்டாலின் மனப்பூர்வமாக இருப்பான். எடப்பாடி விவசாயி அல்ல, அவர் ஒரு ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு, கோல்நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள். என்ன கொடுமை சரவணன். ஜெயமல்லையா வெளிநாடு தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். தப்பி செல்வதற்கு மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி பார்த்துவிட்டு செல்கிறார். மத்திய அமைச்சர் ஒரு பெண் IAS அதிகாரி சந்திரலேகாவின் மீது திராவகத்தை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏனென்றால் தமிழுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நம்முடைய தாய்மொழியா தமிழுக்கு ஒரு கேடுதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இப்ப என்ன நிலைன்னா மெஜாரிட்டி இல்லாத ஒரு அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. என்னப்பா சொல்ற? எந்த புடியும் இல்லாம அந்தரங்கத்துல இது ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல, தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தபடி நான் பேச மாட்டேன். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன், ஆதாரத்தோடு தான் பேசுவேன். காரணம், நான் கலைஞருடைய மகன். இதையெல்லாம் நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச விரும்பல, ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன். நான் கலைஞருடைய மகன். எதையும் போற போக்கில பேசிட்டு போக மாட்டேன். மர்க்கா சொல்லு. நான் ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ பேச மாட்டேன். உங்க கூர்க்காவுக்கு போறதவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனி வச்சு சொல்லுவியா? இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு.
ஆக இந்த நேரத்தில் ரோடரு மூலமாக நான் உள்ளே போய் விடலாம். ஓட்டு போடணும்னு உங்க அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த உறுதியோட தான் வந்திருக்கிறீங்க. போடத்தானே போறீங்க? என்னம்மா உதயசூரியன் தானே, புகழந்தி தானே? நிச்சயமா சத்தமா சொல்லுங்களேன். உறுதியா? சத்தியமா? அம்மா சத்தியமா? சத்தியமா? உங்க அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா? என்ன ஒரு டைப்பா கேக்குறாங்க? சரிங்க சார், எங்க அம்மா ராஜேந்திரன் ஒரு மாணவன், சிவகங்கையை சார்ந்த ஒரு போலீஸ்காரர் பெற்றெடுத்த ஒரு மகன். அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த அண்ணாமலை அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவன் முடியல. கவர்னரிடத்துல போய் ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆதாரத்தோட, ஏதோ 19 ரூபா இல்ல, வாய்க்கு வந்தபடி இல்ல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல, ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறோமே. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? www.stalinani.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. உங்கள் மனுக்களுக்கு நான் பொறுப்பு, நான் மட்டுமே பொறுப்பு. நல்லா இருக்க. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். ஏல படித்தவுடன் கிழித்து விடணும் போட்டுக்கல. அப்படியே போட்டுருக்கு. படிச்சிட்டல அப்ப கிழிச்சிடு. ரைட் விடு. சபா சவால்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கிழிச்சிட்டு நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சதை சொல்லிட்டு போ. ஏல சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். அதான் சொல்றேன், படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் முட்டாப்பல. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். நானும் சொல்றேன், படிச்சத கிழிச்சத படிச்சத சொல்லிட்டு போயா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன பார்க்கணும், கையை பிடிக்கணும், தொட்டு பார்க்கணும், கிட்ட வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன். கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? அப்படியே இருங்கண்ணா. அவர்கள் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. இருக்கா? கேட்டுக்க. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இருங்க பிரதர். என்ன நான் திரும்பி சொன்னேன், கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணில் படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? நீயே நம்ப மாட்டேங்கிற. கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற. நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம் இங்க வந்து சேர்வதற்கு உங்களுக்கு இந்த இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு ஆயிருக்கு. திருப்பியா? 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம். என்னடே அறிவு இருக்கா அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்லதானே திங்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டியே. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் மர்க்கா சொல்லு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் பாடிய பாடலோடு சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனி வச்சு சொல்லுவியா? சொல்லுவியா? உங்களுக்கு திருக்குறள் தெரியும் இல்லையா? உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒண்ணு சொல்ல முடியுமா? கேடு இல் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு
மாட்டு அள்ள மச்சையவே. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. உன்னோடு நீ இருந்தாய் உயிரோடு நான் இருப்பேன். எஸ், நீங்க பேசுங்க. மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. கோல் நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே A vacuum is fine as it is cried. அடடா, பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? ஜாலி கோழி பியா ஜலாலே வாத்து பியா. மச்சான் என்னடா என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்கறடே. இன்னும் ஒரு 25 ஆண்டு காலத்தில் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி அப்படி தளபதிக்கு உண்டு. அந்த அளவுக்கு அரசியல் விவேகமும் இருக்கக்கூடியது. யாரு யாருக்கு விடுற? சஞ்சய் ராமசாமியா? இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி அப்படி தளபதிக்கு உண்டு. டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். பேசாம மூடிக்கிட்டு வா. எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணே. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. எண்ணூறு கிலோவாட் திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது, சாத்தியமில்லை என்று நீங்க தெளிவா சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை ரெண்டாக பிரித்து எப்படி கேரளாவிலே 350 கிலோவாட் 800 கிலோவாட் திட்டத்தை கேபிள் வழியாக கொண்டு வர முடியாது, சாத்தியம் நீங்க தெளிவா சொல்றீங்க. அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆக 800 கிலோவாட் திட்டத்தை ரெண்டாக பிரித்து எப்படி கேரளாவிலே 350 கிலோவாட் தமிழறிஞர் கலைஞரை நமக்கு தந்த மாவட்டம் இதுங்கிறதுனால ஒருவித நெகிழ்ச்சியான மனநிலையில நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து வராங்களோ அங்கெல்லாம் தமிழின தலைவராக கலைஞர் அவர்கள் போற்றப்பட்டார். யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. திருக்கோலையில் தான் பிறந்தார். 12 வயது வரைக்கும் திருக்கோலையில் தான் வாழ்ந்தார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதனால திமுகங்கிறது குடும்ப கட்சி தான். ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். ஐயோ, இந்த அவசப்படுறானே. வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் உங்க இடத்துல யார் முதலமைச்சருக்கு வரணும்னு கேட்டா யார் சொல்லுவீங்க? நீங்க யாரு தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டால் யாரை சொல்லுவீங்க? நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுத தேர்வு மையம். ஐயோ, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சிருந்தேன். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. படிச்சிட்டீங்களா? போதும் கொண்டாங்க.
கொண்டாங்க போதும் கொண்டாங்க எங்க சொல்லுங்க பாப்போம். தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியும். ஆக இது தொடர்ந்து இந்த ஆட்சி ஜெயலலிதா இருந்ததற்கு பிறகு மைனாரிட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சி தொடர்ந்து இருப்பதற்கு காரணமே பழனிசாமி அவர்கள். இது பழனிசாமி ஆட்சி நடக்கிறதுக்கு எடப்பாடி தான் காரணம். பழனிசாமி ஆட்சி நடக்கிறதுக்கு எடப்பாடி தான் காரணம். ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி சொல்லணும். இல்ல அப்புறம் நீங்க அடுத்துக்கு வாங்க. அடுத்தது வந்து திமுக கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சாமான்களுக்காக ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் சாமான்களுக்காக ஆட்சி நடத்தப்பட்டிருக்கிறது. பாடகை சுசீலா அவர்களோட குரல்ல மயங்காதவங்களே இருக்க முடியாது. அதுல நானும் ஒருத்தன். சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay. Next. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி இடத்துல பாடி இருக்கேன் அதை நான். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. சூப்பர். அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. மம்தா பானர்ஜி தீக்கும் பாங்காலேர் பாகிதேர் தமிழ்நாடூர் ஸ்டாலினேர் प्रेम बोरा नमस्कार हजार मील दूर देखे I don't even understand. நீங்க என்ன பேசுறான்னு புரியாது. आपनार के तेज के ऐशी எதுக்கு புரியாம பேசுற? அப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். அப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி அப்படித்தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல அந்த வெள்ள சேதப்பதிகளை சேத வாயில புண்ணா 1553 கோடி ரூபாய் செலவில சேலம் உருட்டாலை ஆடுற மாட்டை ஆடி கறந்து, பாடுற மாட்டை பாடி கறந்து, அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம். எங்கேயோ போயிட்டா, கெட் அவுட் ஃப்ரம் தி ரூம். சொல்ற ஆக்ஷன். டெவலப்மெண்ட் ஒன்லி. என்னடா சொல்லியா? இன்னும் சொல்லித்தார சொல்ல தெரியுமா தெரியாதா? பக்க முழிச்சுக்கிட்ட கோவம் எனக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து டெவலப்மெண்ட் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் இருக்கு. இங்கிலீஷ்டா அது? 5 டைம்ஸ் A vacuum is fine. தெளிவா படுறா. A vacuum is fine. செருப்பு பிஞ்சிரும். சொல்றா. A vacuum is fine. என்ன விளையாடுறியா? As it is cried. பார்த்து சொல்லடா, பார்க்காம சொல்லு. இதுல பிட் அடிக்குற. இங்க ஏன்டா பாக்குறா? அது வந்து சொல்றா. A vacuum is fine. As it is cried. இல்ல அவர அறிவிச்சவனே சொல்றான்ல ஒரு தடவை. படிச்சு சொல்லு அப்படியே. A vacuum is fine. You get out. நோ ப்ராப்ளம். கேரள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒன்று இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணி சிறந்த மனிதர் யார் என்ற ஒரு தேர்வு நடத்தி அந்த சிறந்த மனிதராக என்னை தேர்ந்தெடுத்திருப்பதாக எனக்கு செய்தி வச்சு. கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன், மதுவிலக்கு என்றாலே பூரண மதுவிலக்கு தான். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ஒரு சொட்டு மது கூட தமிழகத்திலே இருக்காது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. டாஸ்மாக் கடைகள் முழுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றி
வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தேர்தல் அறிக்கை நாங்க சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்னா வந்த உடனே நீட்டு நாங்க நீக்கிடுவோம் சொல்ல நீக்குவதற்கான விலக்கு வாங்குவதற்கான முயற்சியில திமுக நிச்சயம் ஈடுபடும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். கோபாலபுரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம். அங்க சில நேரங்களில் நடந்தே போயிருக்கு. நான் போய் பகாரா வாங்கிட்டு வருவேன், டீ வாங்கிட்டு வருவேன் அண்ணாவுக்கு. அப்ப டீக்கும் பகோடாவுக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுப்பாங்க வீட்டுல. அதுல ஒரு கணாவை நான் திருடி பண்ணேன் சார். எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பத்தியெல்லாம் திருடுறதுக்கு? அண்ணா கிட்டே ஆசைப்பட்ட இல்லைங்க. அது ஒண்ணு அவர்களுக்கு புதிதில்லை, ஒரு பரம்பரை பழக்கமே தான் திருடுவது.